நாம் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக இந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு வரோம் அப்படின்னா அதுக்கு நம்ம முன்னோர்களின் பங்கு ரொம்ப உயர்வானதாக இருக்கும். நம்மோட வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்த முன்னோர்களுக்கு அவர்களினுடைய மனம் குளிரும் வகையில், அவர்களினுடைய ஆசையை பெறும் வகையில் நம்ம தர்ப்பணம் கொடுப்போம். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று நீங்கள் தர்ப்பணங்களை கொடுக்கறது அவர்களினுடைய ஆசையை பெற உகந்த வகையில் அமையுங்க. இதெல்லாம் முடியலை, கால அவகாசம் பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே எளிமையாக அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படையலிட்டு வழிபாடு செய்யலாம். ஆனால் அன்றைய தினத்தில் வீட்டில் கோலம் போடக்கூடாதுங்க, பூஜை காரியங்களில் ஈடுபடக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக, இதுவுமே என்னால் முடியல, ரொம்ப எளிமையாக ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காகத்திற்கு உணவு படைக்கிறதுங்க. காகத்திற்கு நீங்கள் படைச்சிட்டு நீங்கள் உங்கள் உணவை சாப்பிடலாம். இதுவும் கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. அது